தர்ஷிகாவை ஜாக்லின் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது தர்ஷிகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அவங்க டைரெக்டாக போய் ஜாக்லின் கிட்டேயும் கேட்குறாங்க. இவங்களோட பாயிண்ட் என்னென்னா, லாஸ்ட் வீக்கு சௌந்தர்யா நல்லா பர்ஃபார்ம் பண்ணா, பெஸ்ட்டு கேப்டன் சொல்லிட்டு அவளை நீங்கள் நாமினேட்டும் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது அவளை இந்த தடவை நீங்கள் எடுத்துக்கவே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் இந்த கேம் நல்லாவே விளையாடலை. ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு என்னன்னா, அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லவே கூடாது. நீ நியாயமாக இருந்தால் எல்லாருக்குமே நியாயமாக இரு, வேற மாதிரி விளையாடுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு முக்கியமாக அவன் மேலே ரொம்பவே கோவம். மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ரயானுமே இந்த தடவை எல்லா கேமையும் நம்ம விளையாட விட்டோம். அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏன் ரயானு மற்ற பாய்ஸ்லாம் இந்த வீட்டில் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள எதுக்கு விளையாட விடலை? ரயானி எல்லாருக்கிட்டையுமே ட்ரஸ்ட்டை ஹேர்ன் பண்ணிட்டான். இதுவே மற்ற பாய்ஸாக இருந்தானா நம்ம எந்த கேமே விளையாட விட்டுருக்க மாட்டோம். ஏன் இதுக்கு முன்னாடி வந்த தீபக்கும் சரி, விஷாலும் சரி, எல்லாருமே ஒரு கேம் தான் விளையாடினாங்க. சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிசைடிங் ஃபேக்டர்னும் போது எதுக்கு ரயானை விளையாட விட்டா? அதுக்கு தர்ஷிகாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குமே அது தோணுச்சு தான், கரெக்டு தான். ஆனால் இந்த விஷயத்தில் ரயானை தவிர வேறு யாராக இருந்தாலும் அவள் விட்டுருக்க மாட்டான். ஏன்னா அதுதான் அவகிட்ட ரொம்பவே ஒரு நெகட்டிவாக இருக்குது. அவளுக்கு தேவையானவங்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கா. இப்போ அந்த கேங்கில் யாரோ ஒருத்தர் நான் இண்டிபெண்ட்டாக தான் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தாலுமே அவள் விட்டுருக்க மாட்டா. ஏன்னா இதுதான் அவளோட கேம் பிளானு. ஸோ ரயான் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கேங்காக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கேங்காக ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இது என்னை பொறுத்த வரைக்கும் டிசைடிங்கான ஃபேக்டர். ஏன்னா நான் 1 வீக் தான் நாமினேஷனில் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ எஃபர்ட் போடணும். அதனால தான் நான் எல்லா கேம்லேயும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கு கேப்டனாக இருந்தது இல்லாமல் நிறைய தடவை அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கோவம். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி சௌந்தர்யா வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக இந்த வீக்கில், அதே மாதிரி ரயானை தவிர வேறு யாராவது இருந்திருந்தானா இந்த கேர்ள்ஸ் கேங்கை விட்டுருக்க மாட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேங்கு போயிட்டுருக்கு. அந்த கேங்குள்ளே யார் விளையாடணுமோ விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி தேர்ந்தெடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.